சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 19/12/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 6 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. இன்றைய விற்பனை பதிவில் பெருங்கூட்டு காங்கேயம் கன்று மாடுகள், காராம்பசு கிடாரி, துறிஞ்சல் கன்று மாடுங்க, அதே மாதிரி காங்கேயம் செவலை கன்று மாடு என மொத்தம் 6 விற்பனை பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க, ஈனி இருக்கிறது 4வது ஈத்து பெருங்கூட்டு பழைய வர்க்க வெளாரக்கொம்பு மயிலை மாடுங்க. 15 to 20 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு நேரம் 3 லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க. 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். மாடு கொம்பு ஓட்டமாக இருந்த மாடுங்க. கொம்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 அடி உயரத்துக்கு இருக்குங்க. பழைய வர்க்க மாடுகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெளார கொம்பில் நல்ல பெருங்கொம்பாக இருக்கக்கூடிய மாடுகள். அதே மாதிரி மாடும் நெட்டு நீளம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க. நல்ல புறவு ஏற்றம், வால் இறக்கம், திமிழ் அமைப்பு, உடல் அமைப்பு, கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டநாடி காலக்கண்ணா தெளிவான மாடாக இருக்குங்க. இந்த 4ஆம் ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறந்துக்கணும். ஏன்னா பழைய வர்க்க மாடுகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கால் அணைச்சி தான் அந்த காலத்தில் பெரியவங்க கறந்து அதை பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் இந்த மாடும் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தது. கால் அணைச்சி தான் கறந்துருக்குறாங்க. சுழி சுத்தமாக இருக்குது. பாலும் நேரம் ஒரு 2 லிட்டர் பால் வருங்க. கன்று தரமான கன்று, காலக்கன்று, மாடு கன்று 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 20 மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத தரமான ஒரு காராம்பசு கிடாரிங்க. மறை எதுவும் கிடையாதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. பல் போடலைங்க. இன்னும் காலையோ செனையூசியோ எதுவும் பயன்படுத்தப்படவில்லைங்க. காது உள்மடல் கருப்பு, காம்புகள் 4 கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க. புறவு ஏத்தம், வால் இறக்கம், மடிவால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. தெளிவான ஒரு 20 மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத காராம்பசு கிடாரிங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த தரமான காராம்பசு கிடாரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. தரத்தில் அருமையான கிடாரிங்க. நல்ல கொம்பு தலைங்க. கண்ணு பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு போக்குங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுசலாக இருக்குங்க. இது நல்ல நெட்டு போக்கில் இருக்குதுங்க. பல் போடாமல் இருக்குது. இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இன்னொரு ஓரிரு மாதத்தில் கழித்து சேர்த்துனீங்கனாலும் சேர்த்தலாம். இனி வர்ற இதுலேயே பருவத்துக்கு வந்தாலும் நீங்கள் சேர்த்தலாமுங்க. கிடாரி தரமான கிடாரி, மறை இல்லாமல் இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குது. பல் போடாமல் இருக்குது. ரொம்ப இளம் பொருளாக குணவனத்தில் இருக்குதுங்க. மூக்குத்தி இருக்குது. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. தென் மாவட்டங்களில் கனமழை பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாக நம்ம டிவிலையும் பேப்பரில் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. அங்கே இருக்கிற சூழல் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பாராத ஒரு சூழல் இப்போ அமைஞ்சிருக்குதுங்க. சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்கள் சென்னையெல்லாம் எப்படி பாதித்ததோ அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குதுங்க. சீக்கிரம் இந்த பேரிடர்லேருந்து மக்கள் மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம இறைவனை கண்டிப்பாக வேண்டிக்கிறோங்க. ஏன்னா இந்த மாதிரியான சூழல்கள் எதிர்பாராத ஒரு விஷயம். இது நிகழும் பொழுது பார்த்திங்கன்னா மனிதர்கள் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறோம். ஆனால் கால்நடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இறந்துடுது. நிறையா அங்கே பராமரிக்க முடியாமல், பார்க்க முடியாமல், அவிழ்க்க முடியாமல் மாதிரி நிறையா சிரமங்களுக்கு ஆட்கொள்கிறாங்க. அதே மாதிரி தீவனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மூழ்கடிக்கிறதுனால இன்னும் அழுகி போயிடுது. இந்த மாதிரி பல்வேறு இன்னல்கள் இருக்குதுங்க. அவங்க சீக்கிரம் இதிலேருந்து கடந்து வரணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3ஆம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. கண்ணு பார்த்திங்கன்னா சாகிவால் கண்ணு, கிடாரி கண்ணுங்க. ஊசி போட்டிருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சாகிவால் கண்ணு, கிடாரி கண்ணுங்க. மாடும் அடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லைங்க. ரொம்ப சாதுவான மாடுங்க. கண்ணு தரமான கண்ணுங்க. சாகிவால் கண்ணு, கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. மாடு கறந்து பார்த்து வாங்கிட்டு வந்ததுனால நம்ம கறவை வீடியோவை நம்ம போடலைங்க. நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல புறவு ஏத்தம், வால் இறக்கம், நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான மாடுங்க.
இது கண்ணுக்குட்டியாக இருக்கும்போதே 42,000 ரூபாயாக விலை கொடுத்து வாங்கினது அப்படின்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருந்தாங்க. வீடியோக்காக மட்டும் கண்ணை ஊட்ட வச்சு நம்ம எடுத்துருக்குறோங்க. கண் சாகிவால் கண், கிடாரி கண், ஈத்து 3வது ஈத்து, மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாட்டினுடைய உரிமையாளர் காலையில் 1.5 லிட்டர், சாயங்காலம் 1 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு மீதி பாலை விட்டுருவோம். கண் 1 லிட்டர் ஊட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் நல்ல பெருங்கூட்டு காங்கேயம் மாடு, சாகிவால் கிடாரி கண்ணோட சுழி சுத்தத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல் காங்கேயம் மயிலை காளைங்க. 2 பல் போட்டிருக்குதுங்க. இனவர்த்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க. தொப்புள் இறக்கம் இல்லைங்க. கொம்புகள் மாறலை. அளவான காளை. நல்ல மாடு வந்து நாளைக்கு நல்லா பெருசாக வருங்க. இருந்த இடத்துல போதிய பராமரிப்பு அப்படிங்கிறது இல்லைங்க. நல்ல உடம்பு நல்லா இருக்குதுங்க. ஆனால் வந்து காளைக்கான ஒரு கம்பீரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. இருந்தாலும் இனவிருத்தி பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும். ஒரு 10 காங்கை மாடு இருக்குது, விலை குறைவில் ஒரு காளை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய சந்தை மதிப்பான விலை தான் நம்ம குறிப்பிட்றோமுங்க. விற்பனை விலை 42,000 ரூபாய். 2 பல், சுழி சுத்தம், தொப்புள் இறக்கம் இல்லை, புறவு ஏத்தம் இருக்குது, வால் இறக்கம் இருக்குதுங்க, கொம்புகள் மாறலை, குறும்பு இல்லை, ஒரு கயிறில் தான் இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னா கூட நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனா கூட வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. கிலோமீட்டருக்கு 14 ரூபாய்ங்க. உங்கள் ஊர் தோராயமாக 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் போயிட்டு வரதுக்கு 600 கிலோமீட்டர் ஆயிருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் வாடகை தான் போட்டுக்குவோங்க. 300 கிலோமீட்டர் அப்படின்னா 300 × 14, டோல்கேட்டும் வழி செலவும் தனியாக வருங்க. அதிலேருந்து ஏதாவது இன்னும் குறைக்க முடியுமா, இன்னும் ஏதாவது ஜாயிண்ட் அமைதா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து மாடுகள் கன்றுகளை அனுப்புகிறோம். ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பான முறையில் கொண்டாந்து புதுக்கயிறு போட்டு குடல் புழு நீக்கம் பண்ணி இறக்கி கட்டி கொடுக்குறோங்க. இப்போ இந்த காலை நம்மகிட்ட ஒரு 3 மாதம் இருந்ததுன்னா உடல் தெரியாத அளவுக்கு மாறி போயிடுங்க. காரணம் என்னென்னா நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணிடுறோம், 2 நேரம் தவிடு குடிக்குதுங்கிறத சரியாக உறுதிப்படுத்துகிறோம். அதனால் வந்து மாடுகள் வந்து நல்லா தெளிஞ்சு வந்துடுதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து துறிஞ்சல் இன மாடுங்க. திருவண்ணாமலை மாவட்ட மாடுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. பால் நல்ல திடமாக இருக்குதுங்க. நேரம் 3 லிட்டர் பாலுக்கு மடியில் குறையாதுங்க. 2 கறந்துட்டு கண்ணுக்கு சாதாரணமாக விடலாம். கால் அணைக்காமல் பெண்களும் கறக்கலாம், ஆண்களும் கறக்கலாமுங்க. பால் தேவை இருந்தது, நாட்டு மாட்டு பால் கிடாரி கண்ணோட குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி பூங்காம்பில் நேரம் 2 லிட்டர் பால் நல்லா தடையமாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. ஏன்னா மாடு புது மாடு இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. இறங்கினோன்னையுமே நம்ம வீடியோவாக போடுறோம். ஏன்னா அவங்க பெண்கள் வந்து நம்ம வீட்டில் கறக்கிறவங்க வந்து அனுபவம் இருக்கிற மாட்டை நல்லா கறப்பாங்க. புதிய மாடுகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் பதட்டம் இருக்குங்க. ஆனால் மாடு அந்த மாதிரியான மாடு இல்லைங்கிறனால தான் நம்ம தெளிவாக வீடியோ எடுக்கிறோங்க. ஏன்னா ஒரு மாடு உதச்சி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழல் ஆச்சுன்னா நம்ம 10 மாடு விற்று தான் அதை செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதனால தான் நல்ல குணமான மாடுகளில் பெண்கள் கறக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே அதை கறக்கிற மாதிரி நம்ம வீடியோ பதிவாக போடுறோம். ஈத்து 4வது ஈத்துங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்க. ஒரு 15 20 நாள் இருக்குங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய செனையூசி போட்டிருக்கிறாங்க. கண் வந்து ரெட் சிந்தி கண்ணு கிடாரி கண்ணாக வருங்க. நல்ல கொழுன்னு தெளிவாக வச்சுருக்கிறாங்க. கண்ணும் அந்தளவுக்கு பால் இருக்கிறனால தான் நம்ம 2 கறந்துட்டு விட்டாலும் கண் நல்லா வயிறு நம்ப ஊட்டிக்கிறனால தான் வந்து கண் நல்லா கொழுன்னு அருமையாக இருக்குதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. மாடு ஈத்து 4வது ஈத்து. காம்பு பூங்காம்புங்க. உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம். அந்த மாதிரியான குணவனத்தில் மாடு. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. 4வது ஈத்து துறிஞ்சல் இன மாடு, ரெட் சிந்தி கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் நேரம் 2 லிட்டர் பாலில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி 40,000 ரூபாய்க்கு உள் விலையில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 39,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வாங்க, கறந்து பாருங்கள். திருப்தியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க. பால் நேரம் 2 லிட்டருக்கு குறையாதுங்க. பூங்காம்பு
பெண்கள் கறந்துக்கலாம். மாட்டுக்கு மாடு கண்ணை வந்து அருமையாக வளர்த்திக்கலாமுங்க. கண்ணு தெளிவான கண்ணு, கிடாரி கண்ணு, குணத்தில் அருமையான மாடுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க செவலை மாடுங்க. 15 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கால் அணைச்சும் கறக்கலாமுங்க, அணைக்காமையும் கறக்கலாம். ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கறந்து அணைச்சும் அணைக்காமல் எப்படி வேணாலும் கறந்துக்கலாம். நல்ல உடல் அமைப்பில் தெளிவான காலக்கண்ணோட கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னா கூட நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாமுங்க. மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்கும். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. பெரும்பாலும் அணைக்காமல் தான் கறப்பாங்க. அப்பா கறந்தாங்கன்னா பெண்கள் கறக்கிறனால நம்ம வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ வேணுங்கிறனால நம்ம அணைக்கிறோங்க. அதனால் புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து குருவின மாதிரி நிற்கிதுங்க. மற்றபடி குணத்தில் அருமையான மாடு. கண்ணு தரமான கண்ணு, மயில கண்ணு, காலக்கண்ணு. பல் இப்போ தான் கடை முளைப்புங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. நல்லா தாலி வச்சா காலையில் 2 சாயங்காலம் 1:30 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம இணைச்சிருக்கிறோம். செவலை மாடு வேணும், காலக்கண்ணோட கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்தும் கூட வாங்கிக்கலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வாங்க, கறந்து பாருங்கள். திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம். பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குனதுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதுமானதுங்க. நன்றி, வணக்கம்ங்க.